ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அஜித் சாரோடைய செலிப்ரேஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்றதுல டவுட்டே இல்லை. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டீம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வச்சு தான் படத்தோடைய ரிலீஸ்லாம் இருந்ததுல. அண்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு, படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுமா, அதை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுமா, இல்லைனா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினட்டாக ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுன்றது சந்தோஷமான விஷயம். அண்டு மார்ச் ஃபஸ்ட் வீக் தான் நம்ம டீசரை பார்க்குறதா இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி எண்டுலேயே டீசரை பார்க்க போகிறோம். அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஜிவி பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அவரே ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு, பயங்கரமான ஒரு சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ஒரு பேங்கரான சந்தோஷமான விஷயமா இருக்கா? ஆனால் அதை விட பேங்கரான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ அஜித் சாருடைய படங்கள் பார்த்துருக்கோம், கொண்டாடி இருக்கோம். என்ன இருந்தாலும் அஜித் சாருடைய இன்ட்ரடக்ஷன்லேயே ஒரு ஃபைட் இருந்ததுன்னா அந்த படத்தோடைய வைப்ரேஷன்றது வேற மாதிரி, அதோடைய அந்த எனர்ஜின்றது இன்னும் ஒரு 100 மடங்கு ஹையான ஒரு ஃபீலாக, ஒரு ரசிகனாக நம்ம அதை வந்து பயங்கரமாக கொண்டாடுவோம். ரிப்பீட்டில் அதை மறுபடியும் போய் பார்க்கணுன்றது தோணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸில் தான் இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய இன்ட்ரடக்ஷனை பண்ணியிருக்காரு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ரீசன்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் பேட் அக்லி படத்தில் அஜித் சாரோடைய இன்ட்ரடக்ஷன்லேயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமா எல்லாருமே இந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி பேச போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இது வந்திருக்குன்றது சொன்னார். எனக்கு இது கேட்டவுடனே ஒரு மாதிரி வேற லெவல் சந்தோஷம். உள்ளுக்குள்ள ஒரே டான்ஸ் தான். கண்டிப்பாக நம்ம வந்து சவரிகா சாங்குக்கெல்லாமே வந்து வேற லெவலில் வைப் பண்ணி தேட்டரை வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். அப்படி இருக்கும்பொழுது எடுத்த உடனே ஒரு இன்ட்ரடக்ஷனோட அஜித் சார் வராருலாம். தேட்டரோட வைப்ரேஷனை கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா போதும். அப்படி ஒன்று இருக்குது. நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னா, அஜித் சார் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்றதே நம்ம எல்லாருமே சந்தோஷம். ஆனால் அஜித் சாருடைய பழைய பேர் ஒன்று இந்த படத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், அஜித் சாரோடைய ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நெகட்டிவ் ஷேடாக பயங்கரமாக ரசிச்சிருக்கோம். ஆனால் எப்பவுமே ஐகானிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வாலி அப்படின்ற படத்தை யாருமே மறக்க மாட்டோம். கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். பயங்கரமான ஒரு படம். ஒரு பர்ஃபார்மராகவும் சரி, ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் சரி, ஒரு லவ் ஹீரோவாகவும் சரி, எல்லா ஜோன்லேயும் தலைவன் மிரட்டி இருப்பார். அதில் அவருக்கு பேரப் பண்ண சிம்ரன் மேம் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்களாம். அப்படி ஒரு சீக்வன்ஸ் இந்த குட் பேட் அக்லியில் இருக்குதுன்னு தெரிய வந்தது. தெரிஞ்ச உடனே இன்னும் பயங்கர குஷி ஆகிட்டேன். என்னப்பா குட் பேட் அக்லியை பற்றி இவ்வளோ புது விஷயங்கள் வருது அப்படின்னும் போது, படம் கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம எதிர்பார்க்காததை விட பயங்கரமாக ஒன்று நமக்கு தரப்போகிறாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது. நான் பயங்கர எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் அவர் உள்ளே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வெற்றிமாறன் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு கதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக கதையை சொல்லி ஒரு 2-3 டிஸ்கஷன் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்டே வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, உங்கள் சைட்லேயும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால், ஒரு லைன் இல்லை ஏதாவது ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சார், நம்ம அதை நோக்கி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 பேருமே இப்போ ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருக்காங்களாம். கண்டிப்பாக இப்படி ஒரு கொலாபரேஷனில் ஒரு படம் அமைய போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்மளுடைய தனுஷ் சாரோடைய ப்ரொடக்ஷன் ஒண்டர் பாரோடைய ப்ரொடக்ஷனில் காலா அப்படின்ற படம் பண்ணாங்க ரஞ்சித் சாருடைய டைரக்ஷனில். ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன டேரக்டர் இருக்க வேணும்னா வெற்றிமாறன் சார் தான் இருக்க வேணும். அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அந்த காலகட்டத்தில் ரஜினி சார்கிட்ட. பட் ஒரு சில காரணங்களால் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த படம் பண்ண முடியல. அந்த ஏதோ ஒரு சில ரீசன்றது மிக முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, பயங்கரமான பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்குது அந்த கதை. அப்போதைக்கு அந்த சூழ்நிலைக்கு ரஜினி சாருக்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர எண்ணமே இல்லாமல் இருந்தது. அதை பற்றி அவரே கூட ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அதனால் நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக தான் அவங்க அந்த படத்தை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து தெளிவாயிட்டாரு, அவர் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வரப்போதில்லை. இருந்தாலும் நம்ம படங்களை பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே இருக்காரு. அதன் காரணமாக கண்டிப்பாக இந்த ஒரு கொலாபரேஷன் நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னும் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸும் இருக்காங்க. எக்ஸாம்பிள், மணிரத்னம் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட, ஒரு ஸ்பை த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாரி செல்வராஜ் ஒரு 2-3 கதை சொன்னார். அது ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி. பட் இருந்தாலும்
ரஜினி சார் அண்ட் மாரி செல்வராஜ் அவங்களுடைய காம்பினேஷன் நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவரே யோசிக்கிறார் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன கொலாபரேஷனில் எப்போ நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். பட் என்ன இருந்தாலும் வெற்றிமாறன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இணைஞ்சதுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கண்டென்ட், பயங்கர மாஸ் கமர்ஷியல் படமாக ஒன்று வரப்போகுது. அதை நம்மளுடைய லைஃப்பில் மிக முக்கியமான படங்கள் தமிழ் சினிமாவில் அப்படின்னு எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் படங்களில் இந்த படம் இடம்பெறும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்தபடியான விஷயம், ஜூனியர் என்டிஆர் அடுத்து கேஜிஎஃப் இயக்குனரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார் பிரசாந்த் நீல் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமே இருந்தது. இன்னிலேருந்து அந்த படத்தோடைய பூஜையை போட்டு படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். பயங்கர பிரம்மாண்டமாக இந்த படம் வருது. பட் என்ன இருந்தாலும் பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது ரொம்ப நாளாக ஒரு டாக்ஸ்லேயே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கதையாக இந்த படம் அமைய போகிறது இல்லை. முதல் முறையாக பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அஜித் சார் அண்டு யாஷ் அவர்கள் தான் இணைய போகிறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் KGF 3 அப்படின்ற கதையே ரெடி ஆக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போதே பயங்கர பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஜீவா சாருடைய நடிப்பில் அகஸ்தியா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துடைய டைரக்டர் பா விஜய் அந்த படத்துடைய இன்டர்வியூவில் ஜீவா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் அச்சோ மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சாங் இந்த படத்தோட எண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன். பட் இந்த படத்தோட கண்டென்ட் முடியும் போது வேற ஒன்று சொல்லுது, இந்த சாங் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை அது டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார்ன்றதை ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக சொல்லியிருந்தார். எப்பவுமே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா சார்கிட்ட ரொம்ப குழந்தைத்தனமாக எதையுமே மனசில் வச்சுக்காம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒன்று பேசுவார். அதே மாதிரி இந்த ஒரு இன்டர்வியூலையும் பேசியிருந்தார். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது, அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு அடுத்தபடியாக கூலி அண்டு ஜனநாயகம் இந்த 2 படத்துலையும் ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க. அவங்க இப்போ ஜனநாயகம் படத்தில் ஒரு மிக முக்கியமான கேமியோ ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் ஜனநாயகம் படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. அவங்க கூலி படத்தில் ஒரு டான்ஸ் நம்பருக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங்கை ஆடி முடிச்சிட்டாங்க. இப்படி 2 படங்களுமே வந்து ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்டில் இந்த 2 படங்களுமே நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க அடுத்தடுத்த லாங்குவேஜில் இருந்து அப்படின்ற அப்டேட்டும் நான் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் வரேன். இது எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து சூர்யானா நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன், வெங்கி அல்தூரியோ கூட தான் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு. ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் மாதிரியான ஒரு கதை, ஒரு பீரியடு கதை. இன்னொரு பக்கம் மாருதி இருக்காங்களே, அவங்களுடைய காலகட்டம், அந்த கார் கம்பெனி எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு கதை. இது 2த்தை வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினா பார்கவி, ரீசெண்ட் டைம்ஸில் தெலுங்குல பயங்கர ஹிட்டான ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. அவங்க தான் நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக்கை ஜிவி பிரகாஷ் பண்ண போகிறாரு. அண்டு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அடுத்தடுத்து இருக்காங்களா, அதில் மிக முக்கியமாக கார்த்திகேயா 2, தண்டேல் போன்ற படங்களை பண்ண இயக்குனர் சந்து மோண்டேட்டி. அவர் ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து சூர்யா சார்கிட்ட தான் ஒரு படம் பண்ண போகிறோம். கீதா ஆர்ட்ஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் அந்த படம் பண்ண போகிறாங்க. அந்த படம் கண்டிப்பாக ஒரு லார்ஜர் தேன் த லைஃபாக தான் ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எக்ஸாம்பிள், கார்த்திகேயா 2 கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு புதையல் தேடுற ஒரு கதை அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ளே தான் அது இருக்கும். அதில் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வச்சு அந்த கதையை ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையில் தான் சூர்யா சார் நடிக்க போகிறார் அப்படின்றத சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நம்மளை மீட் பண்ண போகிறார் சூர்யா சார் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அண்டு சூர்யா சார் தொடர்ந்து ஏகப்பட்ட முயற்சிகள் கொடுத்துட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த கண்டென்ட்டாக எதுவும் ஹிட் ஆக மாட்டேங்குது. மிக முக்கியமாக 24 தோல்வியை நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா 24 இத்தனைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரிலீஸ் ஆன ஒரு படம். இருந்தாலும் அது ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை அண்டு பெரிய லெவலில் நம்பர்ஸ் பண்ணல. ஆனால் இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேன், ஒரு தி பெஸ்டான சூர்யானா படத்தில் அது கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும்ன்றல சந்தேகமே இல்லை. நீங்கள் அப்படி ஏதாவது இதுக்கு முன்னாடி சூர்யானா படங்கள் இது கண்டிப்பாக இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு தோணி இருந்ததுன்னா அது என்ன படம், அதோடைய பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தடாவா பேசுவீங்க. நான் பிரவீன் KS. மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.